ஒய்ஃப் நீங்க நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஷி ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் உங்களுடைய ஜர்னில. பியாண்ட் சப்போர்ட்டிவ். பியாண்ட் சப்போர்ட்டிவ்னா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்ல ஏன்னா இப்ப நான் பாட்டு பண்றேன், நான் இதெல்லாம் பண்றேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். எல்லாரும் அவங்கள்ட்ட போயிட்டு என்னதான் சூப்பரா சொல்லுவாங்க. பட் அவங்களும் ரொம்ப டேலண்டட். பட் ஷி மேட் த சாய்ஸ் ஆஃப் இல்ல நீங்க இது பண்ணுங்க நான் அது பண்றேன்ற சாய்ஸ் அவங்க ரொம்ப ஏர்லியாவே பண்ணாங்க. இன்ஃபாக்ட் ஐ டிட்ன்ட் என்கரேஜ். படத்துலலாம் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி பாட வச்சிருக்கேன் 2 பாட்டு. ஆ. பட் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ ஆறாங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். பர்சனல் லைஃப்னே ஒண்ணு இருக்காது. ப்ரொஃபஷனல் லைஃப்ல பர்சனல் லைஃப் வந்து அது குழம்பி அந்த மாதிரி நெறைய பேர பார்த்திருக்கோம் நம்ம இண்டஸ்ட்ரியிலே. ஒன் திங் ஷி செட் சி ஓகே யூ வாண்ட் டு பி எ மியூசிக் கம்போசர். கண்டிப்பா இது வந்து ஒரு கஷ்டமான ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனல் லைஃப் யூசுவலா ஆர்டிஸ்ட்க்கு இட் வில் டேக் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். எனக்கு முன்னாடியே அப்படிதான். பட் தி அக்ரீமெண்ட் வி மேட் வாஸ் அட்லீஸ்ட் 30-40% டைம் ஃபேமிலிக்காக தான் இருக்கணும். அந்த டைம்ல மியூசிக் கிடையாது, மியூசிஷியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேசிக்கா ஒரு வேஸ்ட் தான் நம்ம அப்போ. அப்படின்னு வி டிசைடட். ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி அ கிரேட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தட் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் ஹர். இன்னை வரைக்கும் அது வந்து ரொம்ப நல்ல இதுவா இருக்கு.